தாங்கள் எதற்காக இந்த கேள்விகளை கேட்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. புரிந்து விட்டதல்லவா? சொல்லுங்கள், ஏன் நேற்று தாங்கள் சீமந்தத்திற்கு வரவில்லை? இந்த புன்சிரிப்பு தான் பதிலா? அப்படி இல்லை. அப்படி இல்லை என்றால் என் மீது தங்களுக்கு ஏதோ கோபம் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படியானால் அங்கு வர முடியாத சூழ்நிலை ஏதோ நேர்ந்து விட்டதோ? இல்லை சோமயாஜி, அப்படியும் இல்லை. வேறு என்ன காரணம்? என் வரவினால் தங்களுக்கு எதுவும் அவமானம் நேர்ந்து விடுமோ என்ற பயத்தினால்தான் நான் வரவில்லை. தங்கள் வரவினால் எனக்கு என்ன அவமானம் ஏற்பட போகிறது? ஏற்படும் சோமயாஜி. தங்களின் பரந்த நோக்கை தங்களின் சுற்றத்தாரிடம் நான் எதிர்பார்க்க முடியுமா? நம்மளவர் இல்லாதவரை எதற்காக நம் அகத்திற்குள் அழைத்து வந்தீர்கள் என்று சிலர் உங்களை கேட்கலாம். அதற்கு மேலும் ஒரு படி மேலே போய் இப்படிப்பட்டவர் எல்லாம் தான் உங்களுக்கு நண்பரா என்று தங்களை அவமானப்படுத்தலாம். அகத்திற்குள் வந்துவிட்ட என்னை போவென்றும் சொல்ல முடியாது. தங்கள் உறவினர்களையும் தங்களால் பகைத்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் உங்களை ஆளாக்க வேண்டுமா? இல்லை திருக்கட்சி நம்பிகளே, இல்லை. இதில் எனக்கு எந்த தர்ம சங்கடமும் இல்லை. நான் தங்களை என் நண்பராக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு சிறந்த வைஷ்ணவராகவும் எங்கள் அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமானவராகவும், ஏன் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவும் தான் நான் பார்க்கிறேன். சோமயாஜி, உங்கள் பரந்த மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. இருப்பினும் நீங்கள் நினைப்பது போல் உங்கள் குடும்பத்தில் நான் ஒரு அங்கமாகும் அளவிற்கு எனக்கு அந்த தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அது உங்கள் அடக்கத்தை எடுத்து காட்டுகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? எங்கள் அகத்தில் நடந்த விசேஷத்திற்கு உங்களை தாழ்ந்தவர் என்று கருதும் சுற்றத்தார்கள் வராமல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தாங்கள் ஒருவர் மட்டும் வந்திருந்தாலே அதையே நான் பெரும் பாக்கியமாக கருதியிருப்பேன். இது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. இருப்பினும் உங்களைப் போன்ற குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் கிரகஸ்தர்களுக்கு சுற்றமும் உறவும் மிகவும் முக்கியம். அவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. என்னைப் போல தனி மனிதன் அல்ல தாங்கள். உங்களுக்கென்று ஒரு சிறந்த குடும்பம் உள்ளது. இல்லறமே நல்லறமாக கொண்டவர்களுக்கு, ஒரு குடும்பத்தை நடத்துபவருக்கு எந்த நேரத்திலும் எவருடைய உபகாரமும் அவசியப்படும். உற்றத்தாருடைய அரவணைப்பு உங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும். ஆகையால் தான் என்னைப் போன்று பிரம்மச்சாரியாக இருந்து பக்தி செய்பவரை விட உங்களைப் போன்று குடும்ப வாழ்விலிருந்து பக்தி செய்பவரைத்தான் பெருமாள் மிகவும் நெருக்கமானவராக கருதுகிறார். இருப்பினும் உங்கள் வரவால் எனக்கு எந்த சங்கடம் வந்தாலும் அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என் மூலம் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த நான் தயாராக இல்லை. காரணம், தாங்கள் ஒரு சிறந்த மனிதநேயம் கொண்டவர். அப்படிப்பட்ட தங்களுக்கு பல வருட வேண்டுதலுக்கு பிறகு ஒரு வம்ச விருத்தி உருவாகி இருக்கிறது. அதை கொண்டாடும் வண்ணம் பந்துக்கள் சூழ பலருடைய இன்முகங்களையும் இனிமையான வார்த்தைகளையும் கேட்க வேண்டிய தாங்கள் என் வரவின் மூலம் கடுமையான வார்த்தைகளை கேட்க கூடாது. இருந்தாலும் திருக்கட்சி நம்பிகளே, இனி அப்பேச்சை விடுங்கள். சிறந்த ஒரு குழந்தைக்கு தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். அவ்விஷயமே என் காதிற்கு தேன் அமுது. அக்குழந்தைக்கு என் பரிபூரண ஆசைகளும் உண்டு. அத்தோடு சோமயாஜிக்கு என்று என் மனதில் எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு. நீங்கள் என்ன சொல்லியும் என் மனம் சமாதானமாகவில்லை.